Hi students, 11th Physics, Chapter 1, Nature of Physical World and Measurement அப்படிங்கிற லெசனில் 2 marks, 3 marks, 5 marks இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதில் படிக்கிறக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ தயவுசெய்து இதை நீங்கள் படிச்சிட்டாலே உங்களுக்கு அதிகமான மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும் ஃபஸ்ட் லெசனில். ஸோ ஃபஸ்ட் லெசனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமன் லெட்டர் 1, 3, 4. First question, briefly explain the types of physical quantities. Third one, write the rules for determining significant figures. Fourth question, what are the limitation of dimensional analysis? 2 marksல ஒரு சில டைம் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமன் லெட்டர் 5 மார்க்கில் தான் கேட்பாங்க நமக்கு தெரியும். ஆனால் அந்த தேர்டு ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டினாக இருக்கிறது, அதாவது எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். அதில் வெறும் எரர்ஸ் மட்டும் கேட்பாங்க, அந்த டைப்ஸில் ஏதாவது ஒரு டைப்ஸ் எரர்ஸ் மட்டும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் பேட்டர்னில் 2 மார்க்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின், தேர்ட் ரோமனில் ஃபிஃப்த்து கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். இதுலேயும் நமக்கு எக்ஸாம்பிளும் கேட்கலாம், இல்லை பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு 5 மார்க்லேயும் வருது, 2 மார்க்லேயும் வருது, 3 மார்க்ஸ்லேயும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 3 மார்க் கேட்டகரிஸை பார்க்க போகிறோம். 3 மார்க்ஸ்லையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி 5 மார்க்கில் இருக்கிறத வந்து நம்ம கேட்டாங்களோ அதே மாதிரி இங்கே 3 மார்க்கில் வந்து 2 மார்க்ஸில் தான் மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எகெயின் பாருங்கள், 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, இங்கே 3 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபோர்த்து கொஸ்டின் 2 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த லிமிட்டேஷன் டைமென்ஷனல் அனலைசிஸ். நெக்ஸ்ட்டு தேர்டு ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 கேட்டகரியில் இருப்போம், ரெண்டையுமே தனித்தனியாகவும் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிபர் இன் மெஷரிங் ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் சப்டிவிஷன் இன்னொரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட்ஸ் நோட்ஸ் ஆன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டுட்டு அதோட கண்டினியூ ரேடார் மெத்தடையும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் எப்படி வேணாலும் 3 மார்க்ஸில் வரலாம். ரேடார் மெத்தட் மட்டும் கேட்கலாம், ட்ரையாங்குலேஷன் மெத்தட் மட்டும் கேட்கலாம், இல்லை வெறும் ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிபர் மட்டும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் கண்டிப்பாக இதுக்கு அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டினில் தேர்ட் ரோமன் லெட்டர் 1, 2, 3, 5 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 1 அப்படின்னு நமக்கு தெரியும், இப்போ தான் நம்ம 3 மார்க்கில் வரும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி 2 அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த கொஸ்டின் என்னென்னா எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 மார்க்ஸ் வாட் டு யூ மீன் பை ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் 5 மார்க்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க. இல்லை ஃபிஃப்த்து கொஸ்டினை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ்லையும் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ரோமன் லெட்டரில் ஒரு சம்மவும் கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸில். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின். அதில் நம்ம தேர்டு கொஷினை அதை 5 மார்க்ஸில் கேட்டு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நம்ம கொடுத்துருக்காங்க. இது போக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைடு கொஷின்ஸை நம்ம படிக்கணும். இன்சைடு கொஷினில் வந்து 1 லைட் இயர் அப்படிங்கிறத நமக்கு முக்கியமாக கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. 1 லைட் இயர் அதோடைய புக் பேக் பேஜ் நம்பர் எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பேஜ் நம்பரில் நமக்கு இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. அதோடு சேர்ந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் 1 பர்சன்ட்லாம் இருக்கும், பட் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புக் பேக் பேஜ் நம்பர் 33ல் எக்ஸாம்பிள் 1.14, 1.13 ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. தென் புக் பேக் பேஜ் நம்பர் 32ல் 1.82 அப்படின்னு இருக்கும். டைமென்ஷனல் லெஸ் அப்படின்னு அதை வேரியபிள் கான்ஸ்டன்ட், இது ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து ஒன்றை ஒமிட் பண்ணக்கூடாது. இந்த 2 கேட்டகரியும் அதாவது கான்ஸ்டன்ட்டும் இருக்கும், அதோடு சேர்ந்து வேரியபிள் அதில் இருக்கும். அந்த 2 கொஷினும் நம்ம படிக்கிறனால கண்டிப்பாக இந்த கொஷின் ஒரு இன்சைடு கொஷின் நமக்கு வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பேஜ் நம்பர் 32ல் இருக்குது. 1.8.2ல் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் கீழே தான் கொடுத்துருப்பாங்க. டைமென்ஷனல் வேரியபிள், டைமென்ஷனல் லெஸ் வேரியபிள், டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் தான் பார்த்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 5 மார்க்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நமக்கு இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பேக் பேஜ் நம்பர் 15ல் 1.3 அப்படிங்கிற சம்மை கேட்டிருக்காங்க. புக் பேக் பேஜ் நம்பரில் 32ல் 1.12 அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. புக் பேக் பேஜ் நம்பரில் 33ல் 1.14 அதையும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 34ல் 1.15. ஸோ இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். என்றைக்குமே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். தயவுசெய்து இப்போ கொடுத்துருக்க கொஷின்ஸில் அதை ஒமிட் பண்ணிவிட்டு படிக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லா வருஷ கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ரொம்ப செலக்டிவாக எடுத்திருக்க கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ தயவுசெய்து இதை நல்லபடியாக படிச்சிருங்க. இதுலேயும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.